இன்று ஆடிப்பெருக்கு, அதாவது ஆடி 18ஆம் நாள். வார ஏதேனும் கிரகங்கள் இருப்பது ஒரு பண வரவு நிக்காம வந்து கொண்டே. அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். இன்று ஆடிப்பெருக்கு, அதாவது ஆடி 18ஆம் நாள். நீர்நிலைகள் எல்லாமே உயர்ந்த மட்டத்தில் இருப்பதனாலே இந்த நீர் வழிபாடு, நீருக்கு விளக்கேற்றி சில பேர் நீரில் வந்து இந்த விளக்கெல்லாம் விடுவாங்க. இது ஒரு நீருக்கு நம்ம நன்றி செலுத்துவது என்பது கூட இந்த வழிபாட்டை நம்ம எடுத்துக்கலாம். இந்த நாளிலே நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் மென்மேலும் பெருகும் என்பது ஒரு ஐதீகமும் உண்டு. தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 3ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 திங்கட்கிழமை, தமிழ் மாதம் ஆடி. இன்றைய சூரிய உதயம் 7:12க்கு, சூரிய அஸ்தமனம் 7:28க்கு. இன்றைய திதி பஞ்சமி. பஞ்சமி திதி ஆங்கில தேதியின் முறைப்படி 4ஆம் தேதி அதிகாலை 1:24க்கு முடிவடைந்து சஷ்டி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 4ஆம் தேதி அதிகாலை 12:30க்கு முடிவடைந்து ரேவதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:12 8:13 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 1:20 2:52 வரை. மாலை வேளையில் 4:24 5:25 வரை. ராகு கால நேரம் காலை 8:44 10:16 வரை. யமகண்ட நேரம் காலை 11:48 1:20 வரை. கூலிகன் மதியம் 2:52 4:24 வரை. சந்திராஷ்டம ராசி. இன்று சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு நட்பு, ரிஷப ராசிக்கு லாபம், மிதுன ராசிக்கு உதவி, கடக ராசிக்கு நன்மை, சிம்ம ராசிக்கு ஆதாயம், கன்னி ராசிக்கு நிறைவு, துலாம் ராசிக்கு தேர்ச்சி, விருச்சக ராசிக்கு சினம், தனுசு ராசிக்கு சிக்கல், மகர ராசிக்கு அசதி, கும்ப ராசிக்கு பெருமை, மீன ராசிக்கு முயற்சி. இன்றைய விசேஷம் ஆடி 18ஆம் பெருக்கு. சரிங்களா? இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். சந்திர ஓரை காலை 7:12 8:13 வரை. குரு ஓரை காலை 9:14 10:16 வரை. சுக்கிர ஓரை மதியம் 12:18 1:20 வரை. புதன் ஓரை மதியம் 1:20 2:21 வரை. சந்திர ஓரை மதியம் 2:21 3:22 வரை. குரு ஓரை மாலை 4:24 5:25 வரை. தொடர்ந்து நம்மளுடைய யோகங்களை பற்றி நம்மளுடைய ஜாதகங்களிலே அமைந்திருக்கும் யோகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரும் இல்லையா? அந்த வகையில் இன்று சூரியனால் நமக்கு ஏற்படக்கூடிய யோகங்களை பார்ப்போம். இந்த யோகத்தோட பேர் வந்து வேசி யோகம் என்று சொல்லுவார்கள். அதாவது சூரியனுக்கு 2ல் சந்திரன், ராகு, கேதுகளை தவிர வார ஏதேனும் கிரகங்கள் இருப்பது ஒரு பண வரவு நிற்காம வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மட்டும் இல்லாமல் இவர்களால் சத்துருக்கள், அதாவது எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தியும் இவர்களுக்கு இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், சூரியனுக்கு 2ல் சந்திரன், ராகு, கேதுகளை தவிர ஏதேனும் கிரகங்கள் இருப்பது நல்ல ஒரு பண வரவை தரும் என்று சொல்லுகிறார்கள். இதை நீங்கள் கவனித்து பாருங்கள். இது ரொம்ப சுலபமாகவே இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். அங்கே சூரியன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அடுத்த வீட்டில், சூரியனுக்கு அடுத்த வீட்டில் எந்த கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள். அதுதான் இது பார்க்கும் முறை. சரிங்களா? இது உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா, உங்களுக்கு அப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கான்னு பாருங்கள். ஸோ தடுமாறி நிற்கிற நேரத்தில் எப்படியாச்சும் நம்மளுக்கு வந்து ஒரு பண வருவாய் வரும். அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எதிரிகளையும் வெல்லக்கூடிய சக்தியும் இவர்களுக்கு இருக்கும். தொடர்ந்து என்னுடன் இந்த பதிவுகளுடன் இணைந்திருங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னோட சேனலை. ஸோ எனக்கும் ஆர்வமாக இருக்கும், நிறையா விஷயங்களை நம்ம இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.